தமிழ் பேசும் மக்களின் அரசியல் பேரவையில் இணைந்து கொள்ளுமாறு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவூப் ஹக்கீம் விடுத்த கோரிக்கையை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஏற்றுக்கொண்டுள்ளார். ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். எனினும் இது தொடர்பான உத்தியோகபூர்வ அழைப்பை அனுப்புமாறும் அதனை தமது கட்சியின் மத்திய குழுவில் ஆராய்ந்து இறுதி முடிவை அறிவிப்பதாகவும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழ் அரசுக் கட்சி, அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் தமிழ் முற்போக்கு கூட்டணி ஆகிய 6 தமிழ் பேசும் அரசியல் கட்சிகள் தமிழ் பேசும் மக்களின் நலனை முன்னிறுத்தி தமிழ் பேசும் மக்களின் அரசியல் பேரவை என்ற பெயரில் இணைந்து செயற்படுவதற்கு ஏற்கனவே இணக்கம் தெரிவித்துள்ளன. இந்த கட்சிகளின் பிரதிநிதிகள் கடந்த வாரம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா ஆகியோரை சந்தித்து கலந்துரையாடியிருந்தனர். இந்நிலையில் தமிழ் பேசும் மக்களின் அரசியல் பேரவையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இதுவரை இணைக்கப்படாத நிலையில் கடந்த வாரம் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற சந்திப்பின் போது ரவூப் ஹக்கீம் தம்மை இந்த பேரவையில் இணைந்து கொள்ளுமாறு கோரிக்கை விடுத்ததாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். மலையக மற்றும் முஸ்லிம் கட்சிகள் தமது இணைப்பை எதிர்க்கவில்லை எனவும் ஏனைய கட்சிகளும் அதற்கு இணக்கம் தெரிவிப்பதாக தெரிகிறது எனவும் கூறி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் இந்த பேரவையில் இணைந்து கொள்ள வேண்டும் என ரவூப் ஹக்கீம் கோரிக்கை விடுத்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்கு பதிலளித்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தமிழ் பேசும் மக்களின் அரசியல் பேரவையில் இணைந்து கொள்வதில் தமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என தெரிவித்துள்ளார். எனினும் பேரவை எந்தெந்த விடயங்களில் கவனம் செலுத்த உள்ளது, அதன் எதிர்கால நடவடிக்கைகள் என்ன என்பது உள்ளிட்ட விவரங்களுடன் உத்தியோகபூர்வ அழைப்பொன்றை அனுப்பினால் அதனை தமது கட்சியின் மத்திய குழுவில் சமர்ப்பித்து உரிய தீர்மானத்தை மேற்கொள்ள முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை அண்மையில் கொழும்பிலுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற சந்திப்பின் போது தனிப்பட்ட அல்லது கட்சி சார்ந்த பிரச்சினைகளை காரணம் காட்டி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை தமிழ் பேசும் மக்களின் அரசியல் பேரவையில் இணைக்காமல் இருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற நிலைப்பாட்டை தாம் தெரிவித்ததாக மனோ கணேசன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திடம் கூறியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது.